ஒரு காலத்தில் இந்தியா விண்வெளியை நோக்கி பார்த்தது ஒரு கனவாக மட்டுமே. வறுமை, குறைந்த வளங்கள், குறைந்த தொழில்நுட்ப வசதிகள் ஆகும். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் இருந்தது: விண்வெளி தொழில்நுட்பத்தை இந்திய மக்களின் வாழ்க்கையை மாற்ற பயன்படுத்த முடியுமா? இந்த கேள்விக்கான பதிலை தேடியது இந்திய விண்வெளி திட்டம். அந்த பயணம் தொடங்கியது 1960களில் கேரளாவின் தும்பாவில். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய், விண்வெளி என்பது வெறும் பெருமைக்காக அல்ல, இந்தியாவின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கருவி என்று நம்பினார். 1962இல் இன்கோஸ்பார் உருவாக்கப்பட்டது. 1963இல் தும்பாவிலிருந்து முதல் சவுண்டிங் ராக்கெட் ஏவப்பட்டது. அந்த காலத்தில் இந்திய விஞ்ஞானிகள் ராக்கெட்டின் பாகங்களை சைக்கிளிலும் சிறிய வாகனங்களிலும் எடுத்துச் சென்றனர். வசதிகள் குறைவாக இருந்தாலும் கனவு மிகப்பெரியதாக இருந்தது. 1969 ஆகஸ்ட் 15 இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ உருவானது. அன்று பிறந்த அமைப்பு ஒரு நாள் இந்தியாவை விண்வெளி சக்தியாக மாற்றும் என்று உலகம் எதிர்பார்த்திருக்கவில்லை. 1975 இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை விண்ணில் செலுத்தியது. அது இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட முதல் இந்திய செயற்கைக்கோள். ஆனால் செயற்கைக்கோளை உருவாக்குவது மட்டும் போதாது, அதை இந்தியாவிலிருந்தே விண்ணில் செலுத்த வேண்டும். இந்தியாவின் சொந்த லான்ச் வெஹிக்கிள் டெக்னாலஜி உருவாக்கப்பட்டது. SLV-3 1980 ரோகிணி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியதன் மூலம் இந்தியா தனது சொந்த லான்ச்சை நிரூபித்தது. அதன் பிறகு நோக்கம் விண்வெளியில் சாதனை செய்வது மட்டும் அல்ல, விண்வெளியை இந்தியாவின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவது. இன்செட் மூலம் தொலைத்தொடர்பு, தொலைக்காட்சி மற்றும் வானிலை சேவைகள் விரிவடைந்தன. ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ஸ் மூலம் விவசாயம், நீர்வளம், வனங்கள், பேரிடர் மேலாண்மை போன்ற துறைகளுக்கு விண்வெளி தரவுகள் பயன்படுத்தப்பட்டன. இந்தியாவின் மிக முக்கியமான லான்ச் வெஹிக்கிள் ஆனது DSLV. அதன் நம்பகத்தன்மை இந்தியாவை உலகின் முன்னணி சேட்டலைட் லான்ச்சில் ஒன்றாக மாற்றியது. பின்னர் இந்தியாவின் பார்வை பூமியை தாண்டியது. 2008 சந்திரயான் 1 இந்தியாவின் முதல் சந்திர பயணம். அதன் மூலம் நிலவை பற்றிய புதிய அறிவியல் தகவல்கள் கிடைத்தன. அடுத்த மிகப்பெரிய சவால் செவ்வாய். 2013 இந்தியா மார்ஸ் ஆர்பிட்டல் மிஷன் ஏவியது. பல 100 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருந்த செவ்வாயை நோக்கி இந்திய விண்கலம் பயணித்தது. 2014 அது செவ்வாய் சுற்றுப்பாதையை அடைந்தது. முதல் முயற்சியிலேயே செவ்வாய் சுற்றுப்பாதையை அடைந்த நாடாக இந்தியா வரலாறு படைத்தது. குறைந்த செலவில் உயர்ந்த தொழில்நுட்பத்துடன் உலகம் இந்தியாவை திரும்பி பார்த்தது. 2019 சந்திரயான் 2 விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்க முயன்றது. ஆனால் இறுதி கட்டத்தில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அது தோல்வி அல்ல, அது அடுத்த வெற்றிக்கான பாடம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் நிலவின் தென் துருவ பகுதியை வெற்றிகரமாக தொட்டது. பிரக்யான் ரோவர் நிலவின் மேற்பரப்பில் பயணிக்கத் தொடங்கியது. அந்த தருணத்தில் இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. நிலவை தாண்டி இந்த முறை இந்தியாவின் பார்வை சூரியனை நோக்கியது. 2023 செப்டம்பர் 2 ஆதித்ய L1 விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்தியாவின் முதல் டெடிகேட்டட் சோலார் அப்சர்வேட்டரி. பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 புள்ளியை சுற்றி இருந்து சூரியனை தொடர்ந்து ஆய்வு செய்யும் இந்த பயணம் விண்வெளி வானிலையையும் சூரிய செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ள உதவுகிறது.
2025 அதன் முதல் அறிவியல் தரவுகள் உலக அறிவியல் சமூகத்துடன் பகிரப்பட்டன. இன்றுவின் பயணம் இன்னும் வேகமாகிறது. 2025 ஸ்பேடெக்ஸ் மூலம் 2 விண்கலங்களை விண்வெளியில் தானியங்கி முறையில் டாக் செய்து பவர் டிரான்ஸ்ஃபர் ஐயம் வெற்றிகரமாக நிரூபித்தது. இதன் மூலம் விண்வெளியில் டாக்கிங்கை நிரூபித்த உலகின் 4வது நாடாக இந்தியா ஆனது. 2025 ஏவப்பட்ட நிசார் பூமியை கண்காணிக்கும் இந்தியா நாசா கூட்டு திட்டமாக புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. 2026ஆம் ஆண்டு ஜூலையில் நிசார் அறிவியல் செயல்பாடுகளில் இருந்து எஸ்பென்சர் தரவுகளும் வெளியிடப்பட்டன. ஆனால் அந்த பயணத்தின் அடுத்த அத்தியாயம் மனிதனை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லும் இந்தியாவின் கனவு. ககன்யான். ஒரு காலத்தில் சைக்கிளில் ராக்கெட்டின் பாகங்களை எடுத்துச் சென்ற இந்தியா இன்று தனது சொந்த விண்கலத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப தயாராகி வருகிறது. இது ஒரு விண்வெளி பயணத்தின் கதை மட்டுமல்ல, இது கனவு கண்ட விஞ்ஞானிகளின் கதை. தோல்விகளை வெற்றிக்கான படிகளாக மாற்றிய இந்தியாவின் கதை. எல்லைகளை தாண்டி விண்வெளியை நோக்கி தொடர்ந்து பயணிக்கும் ஒரு தேசத்தின் கதை. இஸ்ரோ. கனவு காணத் தொடங்கிய இந்தியா இன்று நட்சத்திரங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய விண்வெளி வரலாற்றை எழுத தயாராகிறது.